ஜனநாயக கட்டமைப்பை சிதைத்துள்ள பாஜக மற்றும் RSS சித்தாந்தத்தை எதிர்த்து போராட ராகுல் காந்தி அழைப்பு. காங்கிரஸ் தொண்டர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறி எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியீடு. ராசிபுரம் அருகே மலை கிராமங்களுக்கு தலையில் சுமந்து செல்லப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள். 1222 வாக்காளர்களை கொண்ட 2 வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு. சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. அதிகபட்சமாக மதுரைக்கு 11,500 ரூபாயும் கோவைக்கு 8,500 ரூபாயாக அதிகரிப்பால் பயணிகள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிக வெப்பத்திற்கான மஞ்சள் அலர்ட். அசௌகரியமான சூழல் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக துபாய், சார்ஜா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 10 விமான சேவைகள் தடை. 2வது நாளாக விமானங்கள் புறப்படாததால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்லும் பயணிகள் அவதி. 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். ஆந்திரா, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு. குஜராத் மாநிலத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி ஹெல்மெட். அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை சமாளிக்க புதிய ஏற்பாடு. ஹைதராபாத்தில் கார் பைக்கை மோதிவிட்டு நிற்காமல் சென்ற லாரி. முன்புறத்தில் சிக்கிய பைக் மீது ஏறி லாரியில் உயிர் தப்பிய இளைஞர். கிரீஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் ஏற்றம். 2500 ஆண்டுகள் பழமையான கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு. $4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரி வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சொந்த ஊர்களில் வாக்களிக்க செல்வோருக்கு தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று மாலை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து கோவைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி இதுவரை ராகுல் காந்தி பேசாதது ஏன் என பினராயி விஜயன் கேள்வி. பாரத ஒற்றுமை பயணம் தொடங்கி சமீபத்திய வயநாடு பயணம் வரை CAA பற்றி வாய் திறக்காதது ஏன் என வினா. பேடிஎம் பேமெண்ட் வங்கி மூலம் வைத்திருந்த UPI ID மற்ற வங்கிகளுக்கு மாற்றம் செய்து வரும் பேடிஎம் நிறுவனம். பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு ரிசர்வ் வங்கியின் தடை நீடிப்பதால் மாற்று ஏற்பாடு. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தகவல். தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் வெளியூர் ஆட்கள் யாராவது தங்கி இருக்கிறார்களா என போலீசார் சோதனை. பிரச்சாரம் முடிந்ததை அடுத்து தொகுதிகளுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.